பார்க்காத வீடியோ 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதாவது 7th anniversary ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு பண்டில் மாற்றி வரும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி மேல் பண்டில் வந்துச்சுன்னா அடுத்த வாட்டி ஃபீமேல் பண்டில் வரும். அடுத்த வாட்டி ஃபீமேல் பண்டில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த வாட்டி மேல் பண்டில் தான் வரணும் இல்லையா. பட் இந்த அப்டேட் லாஸ்ட் 2 அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அடுத்தடுத்து ஃபீமேல் பண்டில் தான் நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய கோல்டு ராயில் என்ன பண்டில் புதுசாக வரப்போகுது, மேல் பண்டிலா ஃபீமேல் பண்டிலா, அந்த பண்டில் வந்து என்ன மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இது கூடவே ஒரு சில ரேண்டமான நீங்கள் எல்லாரும் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இங்கே டெய்லியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன பெய்ட் ப்ரமோஷன் பற்றி பார்த்துருவோம். உங்களுக்கு பிடிக்கலாம் ஜஸ்ட் ஓட்டி விட்டுருங்க மக்களே, ஓகேவா? இந்த வெப்சைட்டோட பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீலோ ஸ்போர்ட்ஸ், ஓகேங்களா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. லைக் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏவியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராக்கெட்டை பார்க்க விடுறது, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக இது ஐபிஎல் சீசன் வேறு இல்லையா, ஸோ அதனால நீங்கள் கிரிக்கெட் பிளேயர்ஸை வச்சும் இந்த கேம் ப்ளே பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் வின் பண்ணுற மணியை இன்ஸ்டண்ட்டாக வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதாவது இஷ்யூஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 24/7 கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸும் கொடுக்குறாங்க. ஸோ கீலோ ஸ்போர்ட்ஸ் இந்த வெப்சைட் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், வேணா ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? சரி, ஓகே மக்களே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ரு, நேற்றுக்கு சொல்லியிருந்த மாதிரி இந்த இப்போ நீங்க வீடியோ பாக்குறீங்க இல்லையா, இந்த வீடியோல இருந்து கிவ் அவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? நம்ம 100K ரீச் பண்றதுக்கான ஸ்பெஷல் கிவ் அவே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருந்து ஆரம்பிக்குது. நீங்க ஜஸ்ட் சிம்பிளா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நீங்க வந்து லைக் பண்ணிருக்கணும், மறக்காம வந்துட்டு இருந்தீங்க இல்லையா. ஸோ அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள நெக்ஸ்ட் வரப்போற அந்த ஈவோ கன் ஸ்கின் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2.0 கன் ஸ்கின் தான் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈவோ ஸ்கேர், அதாவது ஈவோ ஸ்கேர் 2.0 தான்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ இது வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நமக்கு இப்போ இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஈவோ G18 அந்த ஈவோ பாஸை பேஸ் பண்ணி வரப்போகுது இல்லையா, அது ஒண்ணுதான்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி அது வந்ததுனால கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு புது ஈவோ ஸ்கின் கண்டிப்பா நம்ம வந்து இந்த அப்டேட்ல எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான், கண்டிப்பா வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த OB45 அப்டேட்ல தான் ஒரு புது ஈவோ ஸ்கின் வந்து வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அது மேக்ஸிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஈவோ ஸ்கேர் 2.0 தான் இருக்கணும், ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப 2.0 கன் ஸ்கின் வந்து ஸோ கண்டிப்பா அதனால இதுவா தான் வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தடுத்து தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மற்ற ஈவோ கன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ இந்த ஈவோ ஸ்கேர் வந்து நமக்கு இந்த OB44 அட்வான்ஸ் சர்வர் வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த டைம்லயே அட்வான்ஸ் சர்வர் ஃபைல் வந்துட்டு ஃபேடட் வீல்ல வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அப்டேட்ல ஃபேடட் வீல்ல தான் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து போச்சு, ஓகேங்களா? பட் அந்த மாதிரி எதுவுமே வந்து வரல இந்த கேம் ஃபைல். இது வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆட் பண்ணல. ஒரே ஒரு புது ஈவோஸ்கி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த G18 மட்டும் தான் வந்து இருக்குது கேம் ஃபைல்ல இப்போதைக்கு, ஓகேங்களா? பார்ப்போம், மேபி நமக்கு இன்னும் ஒரு 1.5 மாசத்துக்கிட்ட இந்த அப்டேட் தான் இருக்க போகுது இல்லையா, அதுக்குள்ள ஏதாச்சும் ஆட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க சொல்றேன், வெயிட் பண்ணுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான மேட்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா லக்கி வீல பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ப்ரோ ஆலி நீங்க லக்கி வீல் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தீங்களே ப்ரோ, அது நமக்கு எப்போ வரும், அதில் அட்லீஸ்ட் இந்த வாட்டியாச்சும் ஏதாவது கொஞ்சம் ஒருத்தர் ஐட்டம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ லக்கி வீலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஜூன் மந்த்ல தான் வரும். இந்த மந்த் இதுக்கப்புறம் வரதுக்கு சான்ஸ் கம்மி தான், பட் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்ல நமக்கு லக்கி வீல் ஈவெண்ட் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஈவெண்ட்ல நம்ம கொடுக்க போற ரிவார்ட்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்களேன். இங்க வந்துட்டு பாருங்க மக்களே, இந்த லக்கி வீல் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ல ஃப்ரீ ஃபயரோட அதர் சர்வர்ஸ்ல போயிட்டு இருக்கு லக்கி வீல் ஈவெண்ட். இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்களோ இந்த ரிவார்ட்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் வந்து எதிர்பார்க்குறோமோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். மெயினாக அந்த ஃப்ளாக் எமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி லோல் எமௌண்ட்டு, ஜாஸ் பேண்ட்டு, அப்புறம் அந்த டிராகன் அந்த டிராகோ அந்த காஸ்டியூம் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக விட்டுருக்கானுங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 50 டைமண்டு 100 டைமண்டு, ஈவன் உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா வெறும் 9 டைமண்ட்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லக்கி வீல் ஈவெண்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வரில் ரொம்ப நாளாக அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், கரெக்டாக? பட் ஸ்டில் இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கண்ணில் காட்டவே மாட்டானுங்க. ஸோ இதெல்லாம் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சர்வர்லையுமே வந்து இந்த மாதிரி முக்கியமான ரிவார்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க, ஓகேங்களா? மேபி நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய லக்கி வீல் ஈவெண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆஸ் பர் லீக்ஸ் படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ பட் அது என்ன ரிவார்டுன்றது மட்டும் தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க நம்பணும் அப்படின்னா அந்த ரேர் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேரில் வந்து பார்த்தீங்கன்னா விடுவானுங்க இல்லையா. ஸோ
அந்த மாதிரி தான் வந்து போகும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த ரிவார்டு என்னன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா. மற்றபடி வழக்கம் போல் தாங்க இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈவோ டோக்கன்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும், அந்த அப்புறம் கன் ஸ்கின்ஸ் கிடைக்கும், அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோவால்ஸு காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் வந்து வழக்கம் போல் தான் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இருக்கும். பட் என்ன இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரேர் ஐட்டம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே மெயின் மேட்டருக்குள்ளே போயிடுவோம். நம்ம கேமுக்குள்ளே இப்போ கரண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து கோல்ட் ராயில் போயிட்டு இருக்கும் கரெக்டாக. ஸோ ஃப்ரீ ஃபயர் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அடுத்தடுத்து ஃபீமேல் பண்டில் வந்து கேமுக்குள்ளே விட்டுருக்காங்க கோல்ட் ராயில். ஸோ அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற கோல்ட் ராயிலையாச்சும் நமக்கு வந்துட்டு மெயில் பண்டில் விடுவாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய கோல்ட் ராயல் லிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 காஸ்டியூம் வந்து இருக்குதுங்க. ஸோ அந்த 5ல் 2 காஸ்டியூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 3 காஸ்டியூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல் பண்டில். ஸோ அந்த 5 பண்டில் இருந்து கண்டிப்பாக ஒரு பண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயலில் வரும் ஓகேங்களா. அந்த 5 பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பண்டிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 95% வாய்ப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேல் பண்டில், அது கூட இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் ஓகேங்களா. இந்த 2 பண்டில் தான் நமக்கு ஆல்ரெடி இந்த அப்டேட்லேயே வந்திருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதை திடீர்னு கேன்சல் பண்ணி மாற்றி விட்டுருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து 4th பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு பண்டில். ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயலில் விடுறதுக்கான அந்த 10 பொருத்தமும் கரெக்டாக இருக்கும் இந்த பண்டிலுக்கு. அண்ட் கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இந்த ஒரு ஃபீமேல் பண்டிலுங்க ஓகேங்களா. ஸோ இந்த டோட்டலாக இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த 5 பண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயல் லிஸ்ட்டில் வந்து இப்போதைக்கு நம்ம இந்த OB44 ஃபைலில் வந்து இருக்குது. இந்த 5 பண்டில் இருந்து ஒரு பண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் கோல்ட் ராயலில் வந்து விடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது எந்த பண்டிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா கெஸ் பண்ணி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேவரட்டான கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடுவோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்க